ஹலோ வியூவர்ஸ், ஹீரோ நிறுவனம் தன்னுடைய முதல் என்ட்ரி லெவல் சூப்பர் நேக்கட் வெர்ஷன் பைக்கை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கில் ஹார்லி டேவிட்சன் X440 பைக்கில் இருக்கிற அதே அதிக சிசி உள்ள இன்ஜினை தான் இந்த பைக்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை வாங்கலாங்கிறதுக்கு முக்கியமான 3 காரணங்களையும் வேண்டாங்கிறதுக்கு முக்கியமான 3 காரணங்களையும் இந்த வீடியோட நடுவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த பைக் பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ மேவரிக் 440 ஹீரோ நிறுவனம் அதிக சிசி இன்ஜின் பொருந்திய முதல் சூப்பர் நேக்கட் பைக்கை முதலாக இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஜின் ஹார்லி டேவிட்சன் மற்றும் ஹீரோ நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டது. இதில் யூஸ் பண்ணியிருக்க 440 சிசி இன்ஜின் 27 PHP 6000 RPM மேக்சிமம் பவரையும் 36 நியூட்டன் மீட்டர் 4000 RPM மேக்சிமம் டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. இந்த இன்ஜினுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் ஃபியூவல் இன்ஜெக்டர் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வசதியோடு தந்திருக்காங்க. இந்த இன்ஜினை சிட்டி டிராஃபிக்கில் டிரைவ் பண்ண அருமையாக டியூன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹைவேஸில் 120 km வேகத்தில் க்ரூஸ் பண்ணவும் சூப்பராக இருக்குது. இந்த பைக்கிற்கு 13.5 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டியை தந்திருக்காங்க. சிட்டியில் 20 முதல் 25 km வரையிலும், ஹைவேஸில் 30 முதல் 35 km வரையிலுமான மைலேஜ் தரக்கூடியதாக இருக்குது. பைக்கோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் மற்றும் டியூயல் சேனல் ABS வசதியோடு வருது. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் நேக்கட் வெர்ஷன் பைக்குங்கிறதுனால ஸ்போக் வீல் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 17 inch வீல் சைஸும் டியூப்லெஸ் டயர்ஸோடு வருது. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் வட்ட வடிவ LED ஹெட்லைட்டாக தந்திருக்காங்க. இரவு நேரங்களில் தேவையான வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. டைலைட் இண்டிகேட்டர்ஸ் போன்ற அனைத்தும் LEDலேயே தந்திருக்காங்க. பைக்கோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் LCD பேனலாக தந்திருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் போன்ற அனைத்தும் டிஜிட்டலில் காமிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. இந்த டிஸ்பிளேல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி போன்ற முக்கியமான வசதிகள் கிடையாது. பைக்கோட சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டாக தந்திருக்காங்க. 2 பேர் தாராளமாக பயணம் பண்ணக்கூடிய விதத்தில் நிறையவே இட வசதியோடு தந்திருக்காங்க. பைக்கோட டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிட்டி டிரைவில் கட்டடிச்சு ஓட்டும் சரி, ஹைவேஸில் டாப் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணும்போதும் சரி, மிஸ்பேலன்ஸ் ஆகாமல் பக்காவான ஹேண்ட்லிங்கை தரக்கூடியதாக இருக்குது. பைக்கில் யூஸ் பண்ணிக்கிற பிளாஸ்டிக்கோட தரம் ஓகேவா இருக்குது. ஸ்விட்ச் மற்றும் ஒயர்களோட தரமும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நேக்கட் வெர்ஷன் பைக்காக வந்திருக்கும் இந்த பைக்கை நேக்கட் வெர்ஷன் ரசிகர்கள் கட்டாயம் விரும்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த பைக்கை வாங்கலாங்கிறதுக்கான முக்கியமான 3 காரணங்களை இப்போ பார்ப்போம். நம்பர் 1, அதிக சிசி உள்ள பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த பைக் 440 சிசியாக இருந்தாலும் இந்த பைக்கை விலை குறைவானதாக விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 2, இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸோட தரம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதர பைக்குகளோடு ஒப்பிடும்போது இந்த பைக்கில் சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. கூடவே ஸ்பேர் பார்ட்ஸோட விலையும் குறைவானதாக இருக்குது. நம்பர் 3, இந்த பைக்கில் 3 வெர்ஷன்கள் தந்திருக்காங்க. பேஸ், மிட், டாப்ங்கிற 3 வேரியண்ட்டுகளில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து வாங்கிக்க முடியும். இந்த பைக் வாங்க வேண்டாங்கிறதுக்கான 3 ரீசன்களை பார்ப்போம். நம்பர் 1, இதை விட விலை குறைவான TVS ரோனின் பைக்கில் கூட ஃப்ரண்டில் அப்சைட் டவுன் டெலிஸ்கோபிக், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன், அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர் போன்ற முக்கியமான வசதிகளை தந்திருக்காங்க. 440 சிசி பைக்கில் இந்த மாதிரி விஷயங்களை கூட மிஸ் பண்ணது குறைவானதாக பார்க்கப்படுது. நம்பர் 2, 440 சிசி உள்ள இன்ஜின்னு பெருமையாலாம் சொல்லிக்க முடியாது. KTM 390 பைக்கோடலாம் இந்த பைக்கோட இன்ஜினை கம்பேர் பண்ணவே முடியாது. நம்பர் 3, இன்ஜினோட ஹீட்டை குறைப்பதற்கான லிக்விட் கூல்ட் ரேடியேட்டர் டெக்னாலஜியை இந்த பைக்குக்கு தராதது மிக குறைவாக பார்க்கப்படுது. டாடா நானோ கார் மாதிரி விலை குறைவாக ஒரு நல்ல சிசி உள்ள பைக்கை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்தா எல்லாருமே வாங்கிடுவாங்கன்னு நினச்சி ஹீரோ இந்த பைக்கை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்களா, இல்லை இந்த செக்மெண்ட்டில் இதற்கு போட்டியாக பைக்கே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பைக்கை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நேக்கட் வெர்ஷன் பைக்குகள் இந்தியாவில் பிரபலம் கிடையாது. இருந்தாலும் இந்த பைக்குகளை வாங்கி டிரைவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 5 கலர் ஆப்ஷனோட விற்பனைக்கு வந்திருக்கும் இந்த பைக்கில் பேஸ் மாடல் 2,40,000 முதல் டாப் மாடல் 2,70,000 வரையிலான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த பைக் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பைக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.